மலைதானில வெகு ஜாரான கருதாரி ரெண்டு பேர இல்லாம சுப்ப வாரான். அவன் கதையை இன்னைக்கு முடிச்சிடணும். நான் குறுக்க போய் அவன் வண்டியை நிறுத்துறேன். நீங்க அவசரப்படாதீங்க. நான் போய் குரல் கொடுக்கறேன். புறப்பட்டு வாங்க. ஏவண்டாது நடு ரோட்ல நந்தி மாதிரி நிக்கிறது. பிரசிடென்டா இருந்துட்டா மட்டும் வழிப்பறி கொள்ள அடிக்கலாமா? வழிப்பறி பண்றதுக்கு நான் ஒண்ணு வழி ஏத்தாம இல்ல. எங்க ஊரு நாத்தா நீ ஏன் எடுத்துட்டு போற? ஒன்ன மாதிரி திருடிட்டு போகலடா, பணம் கொடுத்தா வாங்கிட்டு போறேன். பிச்சைக்காரங்க கிட்ட திருடி திங்கிற கழுத. சொல்ல நீசக்கிழவா தப்ப ஒத்துக்கிட்டு இங்க பிரசிடென்ட் ஐயா கால விடு. இல்லாட்டி போனா இங்கே உனக்கு சமாதி கட்டிடுவோம். அடி மகமாயி பயமா இருக்கு. மாடு கூட ஒண்ணுக்கு போயிடுச்சு. அட ஏண்டா புல்லு தடுக்கி விழுந்து பல்லு போன பயல்களா? சொல்லல அவன் தலைய வெட்டி என் கால்ல வைங்கடா. ஒரே வெட்டு. விஷ்ணுமூர்த்தி இல்லடா, எனக்கு பின்னால என் பேர எப்பவும் இருப்பான்டா. தாத்தா கிழிக்கணுமா அழிக்கணுமா? கிழிச்சா போதாதுல பேராண்டி, ஒரேடி அழிச்சு விடு. மகமாயி நாத்த பூரா மாடு தின்னு பிடிச்ச. வீட்டுக்கு போனா என் புள்ள என்ன தின்னு பிடுவானு? பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆகும்? உன் மாமனுக்கும் அவனுக்கும் எப்படியும் வந்துடுவாங்க. வாய்க்கிலேயே கத்தாதீங்க. நீங்க திங்கறத தின்னுட்டீங்களா? போய் பாடுங்க. அட பேராண்டி காப்பாத்துறா. நாத்து எங்க? ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு. அதுல நாத்த மாடு தின்னுடுச்சு. மாரியத்தா மாடு தின்னுடுச்சா? அவருக்கு தெரிஞ்ச கலகமே நடக்கும். வந்துட்டீங்களா? நாத்தங்க
கொண்டு வந்து வயல்ல இறக்கிட்டாங்களா? மூஞ்சிய பார்த்தா எனக்கு அப்படி தோணல. வயல்ல இவங்க இறங்கின மாதிரி இருக்க. அதான் அந்த சுண்ணாம்பு வைக்கிற குருட்டு பாட்டியில ஆத்துக்கு போறன்னு சேத்துக்குள்ள விழுந்துட்டா. அதான் இவன் போய் தூக்கலன்னா சமாதி ஆயிருப்பா சகதியில. என்னது என் காதலே பூச்சுத்த பாக்குறீங்களா? என்னடா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற? நீ வயிற்றுக்குள்ள இருக்கிற காலத்துல உங்க ஆத்தா இப்படிதான் சந்தேகப்பட்டுட்டே இருப்பா. அந்த புத்தி தான் உனக்கு வருது. தாய போல புள்ள ஆகாயத்துல மேகம் வரும்னு ஆடு பச்சை புள்ள தின்னு நம்பல. அறிவு கட்ட பயல இவன் நமக்கு என்னடா பேச்சு? பேராண்டி வாடா. எங்க போனாலும் உங்க தலைவலிதான். ஒருத்தர காலை உடைக்கிறது, இன்னொருத்தர மண்டையை உடைக்கிறது. எங்க போனாலும் தகராறு தானே. தெருவுக்குள்ள தலை தூக்க முடியல. தலை தூக்க முடியலன்னா தலைய வாசல் வச்சுட்டு போறதாடா. வச்சாலும் பத்திரமா இருக்கேன். அதை விடுங்கப்பா. அந்த சுப்பிரமணியன் கையை உடைச்சு ஊஞ்சல் ஆட விட்டீங்களே. கைதாடா ஊஞ்சல் ஆடுது. உயிர் இல்லையே. ராஜாத்தி கையத்தோட என்னடா தைரியம்? அவன் குடும்பம் நடத்தமா வேண்டாமா? அவன் பொண்டாட்டி முகத்துக்காக விட்டான். இல்லன்னா சோழ கொள்ளையில சுட்டு பொசுக்கி இருப்பான். வீட்டோட இருக்க நல்லவன்னா உங்ககிட்ட தான் நிறைய ஓட்டை இருக்கு. நீங்க மட்டும் என்ன பெரிய தர்ம பிரபுங்கிற நினைப்பா? நீ மட்டும் என்ன பெரிய அர்ச்சந்தரா? சரதா விடுங்க. போன கர்மம். நீங்க வாங்க மாமா. அவர் குணம் எப்பவும் தெரிஞ்சதுதானே. நீங்க சாப்பிட வாங்க. எங்களுக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம். என்னடா எனக்கு பசிக்குது. பசிச்சாலும் சரி எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். பரவாயில்ல. யாருக்கு நஷ்டம்? இன்னைக்குன்னு பார்த்து கோழி கறி வச்சிருக்கேன். முயல் இறகு முருகலா இருக்கு. நாட்டு முட்டை குழம்பு மணக்குது. நாக்கு போடுறா. உங்க அப்பன் போதானா சட்டி கூட மிஞ்சாது. தின்னாலும் திம்பாரு நம்ம மேல அவ்வளவு கோபம். தின்னா தின்னுட்டு போறான். நேத்து பிறந்த போய் நாத்தை பத்தி பேசுறோம். நாங்க அங்கே போறோம். சத்திரத்துல போய் படுத்துக்கிறோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். அங்கே போங்க. அங்கே போய் படுத்துக்கிறோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ கோழிக்கறி சத்து உங்க அம்மா கொண்டு வர. இன்னும் போகலையா? நாங்க சத்திரத்துல போய் படுத்துக்கிறோம். பிரசிடென்ட் ஐயா, நீங்க நம்ம ஊர் பிரசிடென்ட் மரியாதை கூட இல்லாம அந்த தாமிரகுளம் பிரசிடென்ட் அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து உங்க மரியாதையை மொத்தமா வாங்கி சில்லறையா வித்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானமுங்க. எனக்கு மாலை போட்டான். நான் சொன்னேன் மானக்கேடுதான். இதுக்கு என்ன பண்ணலாம்? தாத்தாவையும் பேரனையும் சுட்டு பொசுக்கி காவிரி ஆத்துல கலக்கி விட்டுருவோம். சும்மா அதெல்லாம் சரியா வராது. காவிரியில போட்டுட்டா மாரியப்பன் கண்ணை மூடிக்குவானா? போலீஸுக்கு போவான். காசு கொடுத்தா லத்தி ஒத்த கால நடந்து வருமே. அப்புறம் நான் தூக்குல தொங்கணும். அவங்களை அழிக்கிறதுக்காக நான் அழிக்கிறது நியாயம் இல்ல. நான் வாழ்ந்து அவங்கள வாழ விடாம பண்றதுதான் தேதி குலத்தானோட திறமை. குட் மார்னிங். போத்தா தாத்தா நம்ம ஊரு காத்தா ஐயாவுக்கு ஒத்துக்கலையா? அதான் பக்கத்துல போய் காத்து வாங்கிட்டு வராரு. இவர் வண்டி காத்த புடுங்குனா எந்த காத்த வாங்கிட்டு வருவாரு? நீ என்னதான் பட்டணத்துல இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்களை பத்தி அந்த ஊர்ல தப்பா பேசுறியாடா. மண் வாசனை மறந்துட்டு பெண் வாசனை பிடிக்கிறியா? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உலகத்துக்கே தெரியுமடா. என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க? நாய் மாதிரி கத்தி விட்டு தப்பு இல்லைன்னா சொல்ற. நாய் மாதிரி கத்தல தாத்தா, லோனா மாதிரி கத்துறேன். என்னடா இது? ஹேண்டில்னு சொல்லுவாங்க. கேண்டிலா? இத புடுங்கி போட்டா வண்டி ஓடாதா? இது என்னடா? ஹெட்லைட். தமிழ்ல சொல்றா. தலை விளக்குன்னு சொல்லுவாங்க. செத்துட்டா தலைமாட்டுல வைக்கிற விளக்க முன்னாடி வச்சுட்டா கெட்டு லைட்டா புடுங்கிடா. பேராண்டி இங்க பின்னால தேவையில புடுங்க. இனி நீங்க புடுங்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சு நான் எதை புடுங்கிறதுன்னு சொல்லுங்க. சொல்றேன். நீ எதை புடுங்கணுங்கிறத. பேராண்டி ஓங்கி ஒரு உதவிடு. எது மாட்டிக்கிச்சான்? எதுல மாட்டிக்கிச்சான்? எவங்கண்டா? என்னம்மா சூச்சூன்னு காக்கா விரட்டுறீங்களா? காக்கா இல்ல மிஸ்டர். சேத்துல செருப்பு மாட்டிச்சு பாரு. எடுத்து கூடா. ஐயோ சேர போட்டு கழுவி கொடுங்கடா. மட்டமான ஒரு மட்டமான ஆறு மட்டமான சேரு. என்னம்மா திட்டுறீங்க? இந்த ஆத்த கொஞ்சம் கிளீன் பண்ண கூடாது? எங்க பார்த்தாலும் மீன் வாசம், மனுஷங்க மகா மோசம். வாய் திறந்தாலே ஒரே அசுத்தம். நாங்கள திட்டினாலும் திட்டுங்கம்மா, காவேரியை திட்டாதுங்கம்மா. நாயே பழிச்சாலும் பழிக்கலாமே தவிர தனியே பழிக்க கூடாதுமா. நான் அப்படிதான் திட்டுவேன். விடையில பாலம் கட்டுறேன் பாரு. கட்டலாம். ரூபா மாமா தாடி எப்படி இருக்காரு? அதை விட சித்தப்பா, நான் வரது உனக்கு முன்னாலே தெரியும்ல. போட்டுக்கே வேலைக்கார பையில அனுப்பல? அனுப்புனேம்மா. இந்த ஊருக்கு பயந்து நம்ம ஊர் ஆளுங்க யாரும் வரல. அதனால துணிஞ்சு நானே வந்துட்டேன். ஏன் இங்க ஒரு பாலம் கட்ட கூடாதா? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. தண்ணியில வாடுங்க. தவளப்படாதம்மா, கிட்ட இருந்து கட்ட சொல்றேன். பொட்டி படுக்கைய வாங்க கடா. ஆமா, இந்த ஊர்ல இருக்கவங்க சோத்தா எடுத்து பிண்ட மாதிரி இருக்காங்க. புத்திங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அவங்க அப்படித்தாமா. இந்த ஊருக்காரங்க புல்லு திங்கிறவங்க, சோறு திங்கிறது இல்ல. ஏய் வாடா. ஏய் நில்றா. குட்டி யாரா? எங்க அண்ணன் பொண்ணு. அதான் காவிரி யாரே வத்தி போச்சு. ஏமா பட்டிக்காடு நீ இவ்வளவு கேவலமா பேசுறிய? இங்க எதுக்கு வந்த?
பட்டணத்துல பகட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதானே. தாத்தா இவளுக்கு துணி இவ்வளவுதானா இல்லன்னா சேத்தோட மாட்டிட்டு ஆத்தோட போயிடுச்சா இல்லன்னா காத்து வாங்க ஆசைப்பட்டு பாவாடை ஜாக்கெட்டோட பவனி வந்துட்டாளா? சித்தப்பா பட்டணத்துல எல்லாத்தையும் காத்தாட விடுறது ஒரு பேஜெண்டா சொன்னா வெக்க கேடு. என்ன உங்க ரெண்டு பேரும் அப்படி உத்து உத்து பாக்குறானுங்க? என்ன ஐயோ அவங்க கிட்ட வச்சு கதமா சரியான ராகவும் கேதும் என்னடா சொல்லிட்டு இருக்க? ரோடு போட காசு வாங்கி வீடு கட்டின பயல சொல்லல. இந்த பாரு, இந்த ஊர்ல இருக்கிறவரையாவது ஒழுங்கா புடவே கட்டிக்க. ஆமா எங்க ஊர்ல காக்கா நிறைய இருக்கு. லட்டு மாதிரி உடம்புதான் பொட்டுன்னு கொத்திடும். என்னடா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? ஆந்தையை பிடிச்சிட்டு வந்து காடை வைக்கிற களவாணி பயல. சொல்லல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மருமகளை நம்ம ராசையாவை பட்டணத்துக்கு அனுப்ப போறேன், படிக்க வைக்க போறேன். இவனுக்கு நல்ல மூளை இருக்கு, படிப்பு சொல்லி கொடுறான்னு உன் புருஷன் சொன்னா பாத்தி கட்ட அனுப்பிச்சுட்டான். ஆனா அவனை கத்துக்கிட்டு வாடான்னு இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா வாத்தியார் அடிச்சு விட்டான். பெரம்பெடுத்து சுள்ளீர் அடிச்சா நான் சும்மா இருப்பேனா? அடிச்சது நியாயம்தான், ஆனா ஆஸ்பத்திரி போற மாதிரி அடிக்கப்படாதுல்ல. படிக்க கத்துக்கிட்டான்னா அடிக்க கத்துக்கிட்டான். என்னப்பா இது? அந்த மிராஸ்தார் பொண்ணுகிட்ட வம்பு வளர்த்தீங்களா? அந்த கருப்பையா என்ன பண்ணா தெரியுமா? மடைய அடைச்சிட்டான். நாளையில இருந்து தண்ணி வராது. தண்ணி வரலன்னா ஊரே பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏப்பா எத்தனை தடவை சொன்னேன், கம்மா கதவை அவங்க ஊர்ல இருக்குது, அவங்க கிட்ட வம்பு வேணான்னு சொல்லல? என்னடா வேண்டி இருக்கு உங்களுக்கு? என்ன ஊர்ல விவசாயம் பண்றது நான் தானே. கேட்டீங்களா தாத்தா? அவர்தான் விவசாயம் பண்றாரு, நாம தின்னு உடம்பு வளர்க்கிறோம்ல, அதான் குத்தி காட்டுறாரு. செய்யறான் பாரு பொல்லாத விவசாயம். எனக்கு தெரியாத விவசாயம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். வயல்ல விளையிறது வரப்புக்க பத்தல, விவசாயம் பண்றானா விவசாயம். பெருசா பேசுவீங்க. விவசாயம் பண்ணால தெரியும், திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படியே படிக்கிறானே. அடி மாறியாத்தா, நான் தண்ட சொல்லிக்கிறேனா? எல இன்னையில இருந்து வயலுக்குள்ள நீ காலை வச்சா உன் காலை வெட்டிடுவேன். இன்னையில இருந்து நாங்க பாத்துக்கிறோம். நாங்க நினைச்சா மகசூல் அதிகமா காட்ட முடியும். சரி பண்ணி பாருங்க. எம்புட்டு விளையுதுன்னு நானும் எங்க பார்த்தாலும் தண்ணிய காணும்டா. அப்பா சொன்னது நிஜம்தான். தாத்தா அந்த ஊருக்கு அம்மாயை உடைச்சு வந்துடலாமா? உடைச்சிட்டா அவனுக்கு விடுவானுங்களா? 2 மணி கொலையில விழுந்துடும். ஆமா தாத்தா, முன்னாடி ஒப்பந்தப்படி மடையை நாம தொடக்கூடாதுல்ல. ஏய் அங்க பாரு வாய்க்கா. வாயில வாச்ச தண்ணி வேணும் அவ்வளவுதானே. ஒரே அடி அங்க இருந்து கொண்டு வந்துடலாம். பேஷா கொண்டு வரலாம். ஒப்புறானே வாய்க்கால மடை எடுக்கிறீங்களா? வைகை பெருகி வர, வைகை பெருகி வர, வார்ந்த மணல் ஊர்ந்து வர, வார்ந்த மணல் ஊர்ந்து வர, நடந்து போ பாலகனே, நடந்து போ பாலகனே, நல்ல தடம் நான் பார்க்க, ஓ நல்ல தடம் நான் பார்க்க. என்ன இதெல்லாம்? தண்ணிடா, நல்லா பாரு தெரியும். இப்படியே போனா ஊரெல்லாம் முழுகி போயிடும். முதல்ல மடையடைங்க. அவனுக்கு தேவை அவன் அடைச்சுக்கிட்டுண்டா. பேராண்டி நம்ம வயல் நிறைஞ்சிருச்சுல்ல. நிறைஞ்சு போறது என்ன முழுகி போச்சு தாத்தா. உழுவதா? வா உழுதுக்க உழுதுக்க, ஊரெல்லாம் உழுதுக்க, மாடு கட்டி உழுதுக்க, காடு விளைய உழுதுக்க, உழுதுக்க உழுதுக்க. தாத்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். அப்பா திட்டுவாரு. நான் ஒரு பாட்டு சொல்லட்டுமாடா? சரக்கு அடிச்சு சூரியனும் தடுக்கி விழுந்துச்சு, தண்ணி அடிச்சு பூமிக்கும் தான் தலைய சுத்துது. சரக்கு இல்லாத மனுஷங்கிட்ட சரக்கு இருக்குமா? இந்த தாத்தாவோட அனுபவம் தான் உனக்கு இருக்குமாடா. பாட்டனுக்கு வயசாயிட்டாலும் பாட்டுக்கு வயசு ஆகல. அடி சகனா, உனக்கு தான் வயசாயிடுச்சு. மல்லிகைப்பூ வைக்காம இருக்கியா? நான் வெயில்ல வேலை செய்யறதுனால எனக்கு அங்கங்க வெளுத்திருக்கு. நேசம் நிறைச்சாலும் ஆசை நிறைக்கலாம். வயசு ஆக ஆகத்தானே மரத்துக்கு வயிறம் ஏறுது. இதோ சாப்பிடு. ஆடியே சாராய கடை சூப்பம்மா, சாப்பிடுன்னு சொல்லாதடி, சாப்பிடுவோம்னு சொல்ல. வயசு போயிட்டாலும் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பேச்சுல மட்டும் இல்ல, வீச்சுலையும் குறைச்சல் இல்ல. சொன்னதை செய்யட்டுமா? சுதி ஏத்தி நான் ஆட, சுப்பம்மா சேர்ந்தாட. ரொம்ப ஆடாதையா, வீழ்ந்து கீழ்ந்து போயிட பாரு. இந்த பணத்தை வாங்கிக்க. என்னையா புதுசா பணம் கொடுக்கறேன்? சரி தாத்தா, நானும் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கிற, நீ எது கொடுத்தாலும் வாங்கலையே. அது சிதம்பரம் ரகசியம், நீ கேட்க கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சொல்லு தாத்தா. இந்த அடுப்பு யாருக்கு நினைச்ச? யாருது புரியல? ஒரு நாள் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சு இந்த அடுப்பை உடைச்சிட்டா.
மறுநாள் நான் வேற அடுப்பு வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியோ சமையல் ஆகணும். அடுப்புல என்னடா இருக்கு? எப்பா பொல்லாத தாத்தா. காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். வணக்கம்மா. எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. கவன்ல பார்த்தது இப்ப கொழா சட்ட அளவு குழந்துட்டீங்க. இது என்னமா தனியா எடுத்துட்டு அப்பா? இது என்னது உங்க ஊர் உண்டியலா? திஸ் இஸ் கேமரா. இம்போர்ட்டட் யாஷிகா கேமரா. வந்துட்டி ஆண்டாளு. ஐயா, நீ எங்க அண்ணன் பொண்ணுக்கு துணையா போய் நம்ம வயக்காடு, நம்ம தோட்டம், நம்ம மாந்தோப்பு, நம்ம பூக்காடு, நம்ம ஏரி, நம்ம குளம் எல்லாத்தையும் காட்டிட்டு வா. நோ நோ அங்கிள், எனக்கு கண்டதெல்லாம் காட்டாதீங்க. நாகரிகம் இல்லாம அசிங்கமா இருக்கிற மனுஷங்களை மட்டும் காமிக்க சொல்லுங்க. இந்த பட்டிக்காட்டுல நாஸ்டியா துணி உடுத்திக்கிட்டு மூக்கு இருக்கிற மூச்சை வச்சுக்கிட்டு ஜனங்க இருப்பாங்களாமே, அவங்கள போட்டோ எடுத்து அமெரிக்கா அனுப்புனா அங்க எக்ஸிபிஷன்ல இவங்கள வினோதமா விசித்திரமா பாப்பாங்க. பரிசு கூட கொடுப்பாங்க. ஏதோ அசிங்கமா அழுக்கா இருக்கிறவங்க நம்ம ஊர்ல கிடையாதுமா. அவங்க எல்லாம் தாமரை குளத்துல இருப்பாங்க. ஆண்டாளு, நீ அம்மாவை தாமரை குளத்துக்கு கூட்டிக்கிட்டு போ. ஆசை தீர போட்டா எடுக்கட்டும். வெட்டி பேச்சு பேசாம வேலையை கவனிங்க. இதெல்லாம் தாமரைக்குள்ள வயல்தாமா. ஆசி. ஆமா, என்ன இது? கடலை செடிங்க. ஓஹோ, என்னது கடலை செடிங்க? ஓ, பின்ன கடலை எங்க காணோம்? கடலை மேல இருக்காது, கீழே தான் இருக்கும். ஓஹோ, பாத்து வாங்க. ஆட அசல் மங்கி மாதிரி இருக்கால. நீங்க எப்படி நினைச்சாலும் அப்படியே இருப்பாமா. ஏய், இல்ல அப்படி. சரி. ஐயோ, பயந்தே போயிட்டேன். கழுத ஒரு முதல்ல வாயை திறந்து முழுங்க வர மாதிரி இருக்கு. ஏய் ராமசாமி, நம்ம வயலுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி வருது, அடிச்சு விரட்டான். ஹாய், ஹவ் இன்ட்ரஸ்டிங். அந்த ஆளு பர எவ்வளவு அசிங்கமா இருக்கால. காமிங்க. ஐயோ, நாசமா போச்சு. அந்த பக்கம் போகாதீங்க. இந்த ஊருக்கு வலதுக்கு அந்த கிழவன்னா அந்த கிழவனுக்கு வலதுக்கையே ஒரு பேரா இருக்கான். அவங்கிட்ட மட்டும் வம்ப வச்சுக்கிட்டோம் நம்ம ஊருக்கு போய் சேருது நம்ம பொணந்தான். அந்த பக்கம் அழகான கோயில் கால இருக்கு, அது நல்லா பெருத்து இருக்கு, அதை போட்டு எடுக்கலாம். நான்சென்ஸ். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அமெரிக்கால எவ்வளவு பிரியமா பாக்குறாங்க. அசல் ஜோக்கர் மாதிரி இருக்கா. ஹாய் ஹாய் ஓல்ட் மேன். என்ன ஆடு ஓட்டுற? லுக் ஹியர். லுக்கா கோக்கா வரப்புல யாரு? வயல வந்து பயிர மிச்சா காலை ஓடிச்சு போற. பால் வைக்கிற ஆண்டாளு யாரு? திக்ஷி பொம்மை பொடலங்காக்கி பொட்டு வச்ச மாதிரி. நீங்க பிரசிடென்ட் ஐயாக்கு அண்ணன் பொண்ணுங்க. அவனுக்கு வரவா? அதான் பொண்ணு இப்படி துள்ளி குதிக்குது. அது சரி, அந்த ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு எதுக்கு வந்தாலும்? இதுல உங்களுக்கு போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்ப போறாங்களா? எனது இந்த பொட்டியில? இந்த பொட்டியில மீசையே பிடிக்காது, என்னங்க பிடிக்கிறது? இவன் பியூட்டிஃபுல் போஸ். போஜா என்ன ஆண்டல உங்களை ஷோக்கா நிக்க சொல்றான். உங்க மீசைய பார்த்து அமெரிக்காவில எல்லாரும் தலை சுத்தி போய் வேணுமாங்க. விழட்டும், புது மாப்பிள்ள மாதிரி நிக்கிறேன் பாரு. இத புடி. ரெடியா? நில்லு. ரெடியா கொடு. இது எடுத்துக்க. புதுப்பட்டி பொன்னம்மாவோட நின்று ஒரு போஜ் கொடுத்திருப்பேன். அந்த குட்டி இன்னைக்கு வேலைக்கு வரல. கொத்தவரங்க வயல நீட்டு சிதம்பரம் நடராஜர் மாதிரி ஒரு காலை தூக்கி போஜ் கொடுக்குறேன். எடுத்துக்க. சூப்பர். இதை விட பிரமாதமான போஜ் கொடுக்குறேன், அதையும் எடுத்துக்க. என்ன இது மலை மாதிரி இருக்கிற எங்க தாத்தா இதை சின்ன பொட்டிக்குள்ள சிக்க வச்சிருவியா? அவர் மூச்சு விடவனா? எடு வெளியேடு. பெரியவரே, என்ன இதெல்லாம்? போஜ் கொடுத்துட்டா பேராண்டே. போஜா கீஜா. இந்த பொட்டிக்குள்ள பொம்மை ஆயிட்டா ஆயுசு குறைஞ்சு போயிடாதே. That is my camera man. மண்டை உடைச்சுவேன். எங்க தாத்தா எங்க? தாத்தா அது உள்ள இருக்கு, கழுகணும்யா. எங்க வாய்க்கால கழுவிக்கிறேன். ஐயோ கஷ்டம் கூட. எங்க தாத்தாவை பொட்டிக்குள்ள அடக்கி வச்சுட்டு எடுக்க விட மாட்டேங்கிறியா? அந்த பொட்டியை ஒரு நொறுக்கு நொறுக்குடா, நான் வெளியே வந்துடுறேன். My camera. எங்க 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 தாத்தா? எங்க மறந்துட்ட? இம்போர்ட்டட் யாஷிகா கேமரா ஜப்பான்ல இருந்து வரவழைச்ச. இது என்ன வம்பா இருக்கு? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி நசுக்கிட்ட. பேர்ச்சம்பழத்து கூட தேராது. ஆமாடா, படம் வெளியே வரும் நினைச்சதை தவிர அந்த பொட்டி உடஞ்சு போகும் நினைக்கவே இல்லடா. அதுல தாத்தா, நான் பின்னால இருந்து எல்லாமே கேட்டேன். நம்ம ஊருக்காரங்களை போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வேடிக்கை காட்ட போறாளாம். சொல்லிடி, பானை வைக்கிற ஆண்டாளுமா சொல்லு. நான் அப்பவே சொன்னேன் தம்பி, என் பேச்சு அவங்க கேட்கல. கோயில் காலக்கிட்ட போயிருந்த பிரச்சனை வந்திருக்காதுல. வாங்க. நில்லு நில்லு நில்லு. அமெரிக்காவுக்கு அனுப்ப போறியா? உன்னை நான் அம்மா பேட்டைக்கு அனுப்புறேன். டேய் கோபாலு, இந்தாங்க ஐயா. டேய் பானை நெளிக்க. அம்மா. நெளிக்க. ஏய், why you getting afraid? இது என்ன தெரியுமா? என்னது? எருமை சாணி. ஆட்டு சாணியோட கலந்து ஆமணக்கு செடிக்கு போடலாம்னு வச்சிருந்தேன். போட்டுக்க. என்ன பாஷை திட்டுற? எங்களுக்கும் பாஷை வரும்.
உங்க அப்ப மடையன், உங்க பாட்ட மடையன், உங்க முப்பாட்ட மடையன், நீ ஒரு மடச்சி. மோதிரம் தாத்தா. மோதினா நீங்க தாங்க மாட்டீங்க, வந்துருங்கம்மா. மனுஷன் யாரோ சொல்ல கேப்பா, இவங்க கேப்பா. மாட்ட விரட்டுற மாதிரி விரட்டுற. சின்ன பையல திமிரு பிடிச்சவளா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடங்காத குதிரையை கட்டிக்கிட்டா நல்ல வித்த கத்து கொடுப்படா. வித்த இல்ல, வீட்டுக்கு காவல் வச்சிருவா. ஆமாடா, எட்டி எட்டி உழைக்கும். இப்ப வேலை நடக்குன்னா எங்க அப்பனால உங்களுக்கு தொந்தரவு. ஆமா, வேலையை பாருங்க, கடலே தின்னுடாங்க. என்ன அநியாயம், என்ன அநியாயம். ஓ மேலையா சாணி தண்ணி ஊத்துறானுங்க, சாணி பயலுங்க. அது மட்டும் இல்ல அங்கிள், எனக்கு எப்படி எல்லாம் திட்டம் தெரியுமா? ஆமா முதலாளி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா எங்க 2 பேரையும் ஓட்ட பானையாக்கி உருட்டி விட்டுருப்பாங்க. என்னாகமோ பயந்துதான் கூட்டி வந்துட்டேன். ரூபா, உனக்கு நான் முன்னாலேயே சொன்னா இல்லையா, அந்த கிழவன் ஒரு முதல மாதிரி, அவன் பேரன் ஒரு உடும்பு மாதிரி கிழிச்சாங்க. அங்கிள், எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களோட பம்பு வச்சுக்கிறது தான் ஹாபி. எங்க காலேஜ்ல இதை விட அடாவடி பண்ற இடியட் ஒருத்தர் இருந்தா. அந்த பையில பப்ளிக் அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வச்சு வெறும் ஜட்டியோட என் செருப்புல சமக்க வச்சு தெரியுமா? என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா விட மாட்டேன். அவனையும் அந்த கிழவனையும் அழ வச்சு பாக்குறதா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்டர்டைன்மெண்ட். நீங்க வேணா பாருங்க என்ன செய்யறேன்னு. ரூபாமா, பானை மாதிரிமா பொம்பளை பழப்பு, அதை அவங்க காலுக்குள்ள வைக்காதீங்க, பட்டுன்னு உடஞ்சு போயிடும். அப்புறம் புது பானை வாங்க வசதி இருந்தா கூட உடஞ்ச பானை ஒட்டாது இல்லையா? சரியா சொன்ன. ஷட் அப். சொல்லல. இந்த ஊர் தகராறு நமக்கு எதுக்கு, நாம ஊரை விட்டே போயிடலாம்யா. அப்படி நீ என் கூட வரேன்னு வச்சுக்கோ, உன்னை நானு அழகா தூக்கிட்டு போய் மகாராணி மாதிரி வச்சுக்குவேன். உன்னுடைய இந்த அழகான கையினால மண்பானை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப நம்ம புறப்படுறது என்னைக்கியா? 1ஆம் தேதி. நான் ரெடியா தான் இருக்கேன், ஆனா உனக்கு தான் கிளம்ப 2 நாள் ஆகும். நீ என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அடையார் பங்களாலே தங்கிடலாம். அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, படகு மாதிரி கார் இருக்கு, ஊட்டி மாதிரி தோட்டம் கூட இருக்கு. அந்த இடத்துக்கு நாம 2 பேரும் போயிட்டோன்னு வச்சுக்கோ, சும்மா ஜமீன்தார் மாதிரி வாழலாம். வர சம்மதமா? எப்படியாவது அவங்க திமிர அடக்கணும். அதுக்கு தாமா உன்னை நான் இங்க கூடி இருந்திருக்கேன். இந்த பாரு, அதோ தெரியுது பாருமா, அதுதான் அவங்க மாந்தோப்பு. ஓ, ஐ சீ. பெத்த பிள்ளை கிட்ட பந்தயம் போட்டுக்கிட்டு இந்த வருஷத்து பலனை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. நீ போய் நம்ம ஆளுங்களோட சேர்ந்து அதை நாசம் செஞ்சு காயெல்லாம் கொண்டு வந்துரு. அப்புறம் பாரு, அலறிக்கிட்டு வருவாங்க. நீங்க வண்டியோட எல்லையில தயாரா இருங்க, நான் அதையெல்லாம் தள்ளிக்கிட்டு வந்துடுறேன். இந்த பாருமா. ஐயோ, அறுக்காதீங்க, போச்சுப்பா. சொல்லல. ஏய் பட்டணத்துக்காரி, ஏண்டி காயெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்க? என் இஷ்டம். நீ இஷ்டப்பட்ட உடனே அறுக்கிறதுக்கு அது உன் காயில ஏன் காய்? யார் காய்னா என்ன, எல்லா காயும் என் காய் தான். என் இஷ்டம். இன்னொரு முறை காய தொட்டனா இந்த காய் பழுக்கிறதுக்குள்ள உன் கண்ணு பழுத்து போயிடுவான். பாரு மிஸ்டர், மொத்த காய் இறக்குற வரைக்கும் கொஞ்சம் கம்மினு வேலை முடிஞ்சோன்னு 5-10 தரேன். ஆளு நில்லு, உன்னை விட ஜாஸ்தி பணம் தர்றேன். இந்த காயெல்லாம் திருப்பி காம்பலியா ஒட்டவை. காய் அறுத்து உன் கையில வச்சுக்க. நீ காம்பளி சேர்த்து ஒட்டிக்குவியோ இல்ல காசுக்கு வித்துக்குவியோ உன் இஷ்டம். நில்லு. முடியாது. நில்லுண்ணா, அங்க பாரு ஏமா பிரேக்காய்.